திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாய பாசனத்திற்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடு இல்லாத வகையில் மாவட்ட நிர்வாகம் மிகுந்த கவனமுடன் செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து விவசாய பாசனத்துக்கான தண்ணீரை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு உத்தரவின்படி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 62 அடி கொள்ளளவு கொண்ட செண்பகத்தோப்பு அணையிலிருந்து தற்போது 44 அடி நீர் இருப்புள்ள நிலையில் 12 நாட்களுக்கு வினாடிக்கு 105 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 48 கிராம ஏரிகளின் மூலம் 8350 ஏக்கர் விவசாய பாசன நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றார். மாவட்டத்தில் விவசாய பாசனத்திற்கும் குடிநீருக்கும் இதுவரை தட்டுப்பாடு இல்லாத வகையில் மாவட்ட நிர்வாகம் மிகுந்த கவனமுடன் செயல்பட்டு வருவதாக பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு 19 ஆண்டுகளுக்கு பிறகு தினசரி நேரடி ரயில் இயக்கப்படுவதால் ஆன்மீக பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நினைத்தாலே முத்திரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் மாதந்தோறும் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலம் மட்டுமின்றி தினசரி நாட்களிலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பல லட்சக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதால் பௌர்ணமி நாட்களில் மட்டும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் தினசரி இயக்க வேண்டி ஆன்மீக பக்தர்கள் தென்னக ரயில்வே துறைக்கு கோரிக்கை வைத்தனர். ஆன்மீக பக்தர்களின் கோரிக்கை ஏற்ற ரயில்வே நிர்வாகம் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி ரயில் சேவையை துவக்கியது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தினசரி மாலை 6 மணிக்கு புறப்பட்டு திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, வேலூர், போலூர் வழியாக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை நள்ளிரவு 12:05 மணிக்கு வந்தடைகிறது. திருவண்ணாமலை வந்தடையும் ரயில் மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு காலை 11 மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்த கட்டணமாக 50 ரூபாய் கட்டணத்தில் சென்னை திருவண்ணாமலைக்கு தினசரி நேரடி ரயில் சேவை துவக்கப்பட்டுள்ளதால் ஆன்மீக பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கோடை வெயில் தாக்கத்தால் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி சாலைக்கு வருவதை தவிர்க்க வனத்துறையினர் சார்பில் தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மலையே சிவனாக வணங்கும் 2608 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை 14 கிலோமீட்டர் தூரம் சுற்றளவு கொண்டுள்ளது. இந்த மலையின் கண்ணமடை காப்புக்காடு வனப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மயில், மான், குரங்கு, முயல், காட்டுப்பன்றிகள், முள்ளம்பன்றிகள் போன்ற பல வகையான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. தற்போது கோடை காலம் தொடங்கி கடும் வெப்பத்தின் காரணமாக வறட்சி ஏற்பட்டுள்ளதால் காப்புக்காடு பகுதியில் உள்ள வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கிரிவல பாதையில் உள்ள சாலைக்கு வருவதால் விபத்து ஏற்பட்டு வனவிலங்குகள் உயிரிழப்பு ஏற்படுகிறது. மேலும் நாய்கள் துரைத்து சென்று கடிப்பதால் மான்கள் இறந்து விடுகிறது. தண்ணீர் தேடி வனவிலங்குகள் சாலைக்கு வருவதை தவிர்க்க வனப்பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் வனத்துறையினர் தண்ணீர் நிரப்ப வேண்டி சமூக ஆர்வலர் கோரிக்கை வைத்தனர். சமூக ஆர்வலரின் கோரிக்கை ஏற்ற வனத்துறையினர் வனப்பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பி வருகிறார்கள். பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பாஸ்கர பாண்டியன் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தல் 2024 திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை மற்றும் ஆரணி ஆகிய 2 பாராளுமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி எதிர்வரும் 4/6/2024 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை திருவண்ணாமலையில் உள்ள திண்டிவனம் சாலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்திலும், ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை திருவண்ணாமலை செங்கம் சாலையில் உள்ள சண்முகா தொழிற்சாலை அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாக கட்டிடத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த மையங்களில் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் முகவர்கள் செல்போன் கொண்டு வர அனுமதி இல்லை என்றும், வேட்பாளர்கள், கட்சி முகவர்கள் வெளியிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு உணவுப் பொருட்களை கொண்டு வர அனுமதிக்கப்படவில்லை என்றும், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேஜையை விட்டு அடுத்த மேஜையை பார்வையிட செல்லக்கூடாது என்றும், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான ஏதேனும் சந்தேகம் ஏற்படும் போது மையத்தில் உள்ள உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மட்டுமே தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும், தேர்தல் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சான்றிதழ் பெறும்போது தங்களுடன் 4 நபர்களை மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் அமைதியான வாக்கு எண்ணிக்கை முடித்து தர அனைத்து வேட்பாளர்களும் வாக்கு முகவர்களும் தகுந்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பாஸ்கர பாண்டியன் கேட்டுக்கொண்டார்.